ஆமென். ஆண்டவரே ஆவியால நிரப்புங்க. நீர் எங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, விளக்கங்களை அறிந்து கொள்ள ஆவியால என்ன செய்யும்? நிரப்பும். நிரப்பும் என்று கேட்கணும். பாருங்க, சோத்திரம், யோசேப்பை நிரப்பினார். ஆமென். யோசேப்பை நிரப்பினார். அதனாலதான் பார்வோன் கண்ட சொப்பனத்தில் என்ன சொல்ல முடியுது? அர்த்தம் சொல்ல முடிந்தது. ஞானிகளை நிரப்பினார். அப்ப சில நேரத்தில் சொப்பனத்துக்கு அர்த்தமே விளங்காது. ஆண்டவரே எனக்கு விளங்க வைக்க ஆவியால நிரப்புங்க அப்படின்னு என்ன செய்வார்? நிரப்புவார். சோத்திரம். தேவன் ஆவிகளுக்கு அருளப்பட்ட அறிவுபடிக்கு தேவனுக்கு புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஆவியை கேட்கணும். ஆண்டவரே ஆவி தாங்கப்பா, அவன் அறிந்து கொள்ளும். 14 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவ ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டார். தேவனுக்குரியவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள். ஆமென். ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கணும். சில நேரத்தில் சில தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அழைப்பு, தேவ சித்தம் உடனே விளங்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. விளங்காது. விளங்காதுனால அவர் தப்பா சொல்லலை, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு விளங்குவதற்கு என்ன தேவைப்படுகிறது? தேவ ஆவி. அதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள். இவன் என்ன பேசுறாரு? ஒரு அழைப்பு என்ன? ஒரு சித்தம் என்ன? ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிச்சா எல்லாம் தெளிவா விளங்கும். ஆமென். எல்லாம் தெளிவா விளங்கும். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக அதுக்கேற்ற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? சரியாய் ஆராய்ந்து நிதானிக்கணும். ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, சில பேர் அவருடைய வார்த்தையை, அவர் பேசுகிறதை இன்னைக்கு உலகத்தின் ஆவினாலே அதை தப்பாய் புரிந்து கொள்கிறதுனாலே தேவ சித்தத்தை என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியல. தேவ சித்தத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்ப தேவ ஆவிக்குரியவர்களை எப்படி நாம் நிதானிக்க வேண்டும்? ஆவிக்கேற்ற பிரகாரமாக அதை நிதானிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த காலத்தை நீங்கள் நிதானியுங்கள். ஆமென். நாம் வாழ்கிற இந்த காலத்தை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார்.